அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகன் தீப வழிபாடுங்க. கடன், நோய், தொழில் இவை அனைத்திலும் தீர்வு தரும் மந்திரமும் கூட. இதை நம்பிக்கையோட நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க. இதை எப்பெல்லாம் உச்சரிச்சு வழிபாடு செய்யலாம்னா, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இது மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்ல எல்லாம் நீங்க இதை சொல்லி வழிபாடு செய்யலாங்க. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தீர்வுன்றது ஒண்ணு இருக்குங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்தால் அதற்கு நிச்சயம் தீர்வு உண்டு. இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், நான் முருகப்பெருமானை தான் நான் வழிபாடு செய்யறேன், ஆனா எனக்கு கஷ்டம் மேல கஷ்டம் கொடுக்குறாரு, என்னைய ரொம்ப சோதிக்கிறாரு, நான் கடவுளை என்னுடைய கஷ்டத்துக்காக தான் நான் வழிபாடு செய்ய வந்தேன், ஆனா தெய்வமே இப்ப என்னை ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்கு, நான் என்ன செய்யறது அப்படின்னு நம்ம அதே கடவுள்கிட்ட முருகப்பெருமான்கிட்ட கேட்போம். ஒரு விஷயம் மட்டும் நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணுங்க. என்னைக்கு நம்ம கடவுளை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு சோதனை வருதோ அப்ப கடவுள் நம்ம பக்கத்துல நெருங்கி இருக்கிறாரு அப்படின்றதுதான் அர்த்தம். ஏன்னா நம்ம கேட்கிற விஷயத்த அவர் நடத்தி வைக்கும் போது கேட்கிற விஷயத்திற்கு நம்ம தகுதியான ஆளா அப்படின்றத கடவுள் நம்மளுக்கு சோதிச்சுதான் கொடுப்பாரு. எதையுமே சோதிக்காம முருகப்பெருமான் கொடுக்கவே மாட்டாருங்க. எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும், இப்ப நீங்களா இருந்தாலும், நானா இருந்தாலும், மகானா இருந்தால் கூட அவரையும் முருகப்பெருமான் சோதிக்கதான் செய்வாரு. உங்களுக்கே தெரியும், ஔவையாரையே சோதிச்சு ஔவையார்கிட்டயே கேட்டார், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டவர். அதே போல நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அவர்கிட்ட நம்ம முன் வைக்கும் பொழுது அவர் நம்மளை சோதிச்சாலும் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம வேண்டிய பலனை நம்மளுக்கு கொடுத்தே தீருவாருங்க. அதனால இப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க வீட்டுல நெய் தீபம் ஏத்துங்க. நெய் தீபத்துல ஒரு அகல் விளக்குல முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலை இல்லைன்னா திருவுருவ படத்திற்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நான் இப்ப கொடுக்குறேங்க. இந்த மந்திரத்தை நீங்க மனதார உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ நீங்க இதை சொல்லிட்டு வாங்க. இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமானதுதான். இத உங்களால எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்க சொல்லி தீபத்தை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வைங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாகுங்க. கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரியாகும், நோய் நொடிகளா இருந்தாலும் சரியாகும். அதே மாதிரி நம்ம தொழில் செய்யற இடத்துல பிரச்சனை, நம்ம குடும்பத்துல பிரச்சனை, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமா நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் தினமும் நீங்க வழிபாடு செய்யுங்க. இல்ல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கனாலே அற்புத பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய பல விஷயங்கள் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்ய இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமையில, ஏன்னா நான் ஒரு சில அனுபவபூர்வமா நான் சொல்றேங்க, செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்தா அந்த பலனை நம்ம கண் கூட பார்க்கலாம். அதனால நம்பிக்கையோட நீங்க முருகப்பெருமானுக்கு நெய் தீபம், அகல்ல நெய் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை உங்களால ஒரு முறையா 3 முறையா எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ வாய் விட்டு சொல்லுங்க. நினைத்த விஷயத்தை வாய் விட்டு முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு அதை நிகழ்த்தி கொடுப்பார். நீங்களும் பலன் அடைவீங்க. இந்த வீடியோ தொப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.